என்னது இது? நம்ம ஆளு 2 நாளா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. சரியாவும் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறா. ஒருவேளை நம்மள பிரி அடிச்சிருவாளோ? ச்சே! அப்படிலாம் இருக்காது. என்னது இது? ஏதோ ஸ்டேட்டஸ் போட்டுருக்கா. என்னன்னு பார்ப்போம். கைமை சாய்ந்த நியூதித் தவிர என்னை ஏற்றுக்கொள்ள ஆயுள் வரையில் கொண்டுடன் திருப்பி நல்வாய் மாற்றப்பட. என்னது இது? என்கேஜ்மெண்ட் ஆன மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருக்கா. சரி, ஃபோன் பண்ணி கேட்போம். இவனுங்க வேற அவசரம் புரியாம. என்கிட்ட இருக்கிறதே 10 ரூபா தான்டா. அதை வேண்டா தர போறான். சீக்கிரம் கடன் பண்ணுங்கடா. இந்த கால டியூனுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன பல்லு கால் பண்ணுறான்? ஒருவேளை லைட் பண்ணாமல் வச்ச ஸ்டேட்டஸை பார்த்துட்டான் போல இருக்கே. இப்போ என்ன பண்ணுறது? சரி, எதாவது சொல்லி சமாளிப்போம். ஹே பேபி, சொல்லுடா. ஹே ரம்யா, என்னடி 2 நாளா கால் பண்ண எடுக்கவே இல்லை, மெசேஜ் பண்ணாலும் பார்க்கவே இல்லை, என்னாச்சு? ஓ அதுவா, சாரிடா, என் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேணா கிடச்சிது ஃபோனு, அதான். ஓபியா, சரி. அதனடி ஏதோ ஒரு பையன் கூட என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருக்க. யார் அந்த பையன்? ஹே, அது நான் இல்லடா, அது எங்கள் அக்கா. இது உங்க அக்காவா? ஆமாடா, 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்போம். உனது அக்காவே கிடையாது, நீ ஒரே பொண்ணு தானே? அது வந்து எங்கள் ஒன்று விட்டு சித்தி பொண்ணுடா. அது 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்போம், ஒரே பேர் தான். நீ அதை நான் தான் நினச்சி கன்ஃபியூஸ் ஆயிடாத. ஹே, என்னடி சொல்ற? என்னால் நம்பவே முடியல. அது கூட நீ தான் நினச்சி நான் பயந்து போயிட்டேன். அப்போ அதை நான் தான் நினச்சி மேலே சந்தேகப்பட்டுட்டல. சந்தேகம் மாதிரிலாம் இல்லடி. சே, நீயும் மற்ற ஆம்பளைங்க மாதிரி தான். உன்னை போய் நம்பினா பாரு, என்ன சொல்லணும். என்னடி இப்படி பேசுற? நமக்குள்ளே செட் ஆகாதுடா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். இனிமேல் என் கூட பேசாத, எனக்கு மெசேஜ் பண்ணாத, எனக்கு கால் பண்ணாத. மீறி எதாவது பண்ணால் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். நம்ம ரிலேஷன்ஷிப்பை இன்னைக்கு கூட என் பண்ணிக்கலாம். பாய். ஹலோ ஹே, ஒரு நிமிஷம். இந்தாடி நில்றி. இப்போ என்ன ஆச்சுன்னு எனக்கே புரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாச்சும் இப்போ என்ன நினச்சேன்னு சொல்லுங்க.